ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சியோடைய மெயின்ஸோடைய ரிசல்ட் வெளில வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2845 மாணவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றதாக இன்றைய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. 20 செப்டம்பர்லேருந்து 29 செப்டம்பர் வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 2845 மாணவர்கள் அகில இந்திய லெவலில் வெற்றி பெற்றிருக்காங்க நேர்முக தேர்வுக்கு. இதில் 141 மாணவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்ற ஆண்டோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு. இதில் சென்னையை தேர்வு மையமாக கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் 100, கோவையை தேர்வு மையமாக கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் 20, மதுரையை தேர்வு மையமாக கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் 15, திருச்சியை தேர்வு மையமாக கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் 6. ஆக மொத்தம் 141 மாணவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு குவாலிஃபை ஆயிருக்கதாக இப்போதைக்கு இருக்கக்கூடிய புள்ளிவரம் சொல்லுது. இந்த 141 மாணவர்களை தவிர்த்து பிற மாநிலங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு மையத்தை செலக்ட் பண்ணி அந்த தேர்வில் எழுதி வெற்றி பெற்ற மாணவர்கள், இப்போ உதாரணத்திற்கு நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவி முத்தரசி வேற ஒரு தேர்வு மையத்தை சூஸ் பண்ணி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதை போன்ற மாணவர்கள் ஒரு 10லிருந்து 20 மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் 150லிருந்து 160 மாணவர்கள் நேர்முக தேர்வுக்கு குவாலிஃபை ஆயிருக்குது. தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், சென்ற ஆண்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஆண்டு இறுதி வாய்ப்பை இப்பயே நம்ம ஓரளவு முடிவு பண்ணலாம். 1/3 கன்ஃபார்ம் இதுல சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சென்ற ஆண்டு 42 மாணவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். ஆனால் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 60லிருந்து 70 மாணவர்கள் ஃபைனல் செலெக்ஷன்ல ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழகத்திலிருந்து நேர்முக தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள்ல பெரும்பாலும் ஒரு 40%லிருந்து 45% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒரு 70 ரிசல்ட் இந்த வருஷம் எதிர்பார்க்கிறோம். சென்ற ஆண்டு 42 அப்படின்னா 2024 இந்த தேர்வில் கிட்டத்தட்ட நமக்கு 60லிருந்து 70 ரிசல்ட் வர்றது வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டா நான் பார்க்குறேன். இது மட்டுமல்ல, நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்கள் நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆதித்யா கே, அச்சுத் முராரி ஐயர், ஆதித்யா ஜே, அஜய் ஏ, அக்ஷயா பி, தென் அரவிந்தன் பி, தென் பாரதி கே, ஈஷானி ஆனந்த், தென் ஹரிகிருஷ்ணன், தென் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய மெயின்ஸ் உடைய இப்போ லேட்டஸ்டா நடத்தின எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம்ல நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சஷ்மிதா, அதே போல நம்ம சரண்யா, விஜய் சௌந்தர்யா, இப்படி நிறைய மாணவர்கள் இந்த ஆண்டு வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 171 மாணவர்கள் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் மூலமா வெற்றி பெற்ற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே நேர்முக தேர்வுக்கு நம்ம கிட்ட பயிற்சி எடுத்த மாணவர்கள், இப்படி நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. பிடிஜிபிக்கு ரெஜிஸ்டர் பண்ண மாணவர்கள், ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ஏற்கனவே சர்வீஸ் வாங்கின மாணவர்கள் லைக் ஈஷானி ஆனந்த், இந்த மாதிரி மாணவர்கள்லாம் ஏற்கனவே நம்ம கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி வெற்றிகரமா பல நிலைகள்ல நம்ம கிட்ட பயிற்சி எடுத்த மாணவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் குறிப்பா பாத்தீங்கன்னா எம்எஸ்எல்பி ப்ரோக்ராமுக்காக ரெஜிஸ்டர் பண்ணதுல மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ல ஆதித்யா கே, அச்சுத் முராரி ஐயர், அரவிந்தன் பி, அருண் பிரகாஷ் எம், பாரதி கே, தென் பிட்டு வெங்கட பிந்து பார்கவி, ஜார்ஜ் பி, குணசேகரன் என், கே ஹம்சா, கௌஷிக் வி, கிரண் பி, தென் மோனிகா ஆர், பவித்ரா ஆர், ராஜேஷ் ஆர், ரியாஸ் வாட்சன், சஞ்சய் ஸ்ரீனிவாசன் ஆர், சங்கர் பாண்டியராஜ், சரண்யா எஸ், சஷ்மிதா கே, சிவம் குமார், சிவச்சந்திரன், சிவனேந்திரன், சிவரஞ்சனி பி, ஸ்ரீசக்தி எம், வினோத் ஏஆர், ஜெபா, சூர்யா போன்ற மாணவர்கள் நம்மளுடைய எம்எஸ்எல்பி ப்ரோக்ராம்ல ரெஜிஸ்டர் பண்ண மாணவர்கள். மீண்டும் நம்மளுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் ப்ரோக்ராமுக்கு அவர்களை வரவேற்கிறேன். இதுல நிறைய மாணவர்கள் நம்மளுடைய ஏற்கனவே பிடிஜிபி ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ண மாணவர்கள் 2019, 20, 21, 22, 23 இப்படி பல நிலைகளில் நம்ம கிட்ட படிச்ச மாணவர்கள் 171 மாணவர்கள் முதல் கட்டமாக இன்னைக்கு வெற்றி பெற்ற மாணவர்களோட லிஸ்ட் வெளி வந்திருக்கு.
இதற்கப்புறம் வந்து நேர்முக தேர்வுக்காக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்னும் நிறைய ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் வந்து நம்ம 300 to 400 கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கான நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்மளுடைய முதல் ப்ரோக்ராம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுடைய மதிப்புக்குரிய முன்னாள் யூபிஎஸ்சியுடைய சேர்மன் திரு டிபி அகர்வால் சார் அவர்களுடைய தலைமையில் ஃபர்ஸ்ட் டே செஷன்ஸ் வந்து துவங்க போகுது. தினமும் ஈவினிங் வந்து 6 o'clock இருந்து 7:30 வரைக்கும் 1.5 hours வந்து 31 டிசம்பர் வரைக்கும் தினமும் வந்து டாப்பர்ஸ் டாக் பிளஸ் வந்து எக்ஸ்பர்ட் டாக், சீனியர் பியூரோக்ரேட்ஸ், retired and in-service bureaucrats வந்து they are going to share their experiences. Then 200+ மார்க்ஸ்க்கு மேல வாங்கின மாணவர்கள், நிறைய மாணவர்கள் நம்ம மாணவர்கள் இருக்காங்க. கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில இதுவரைக்கும் நேர்முக தேர்வுக்கு பயிற்சி பெற்று 200 மதிப்பெண்களுக்கு மேல வாங்கின 16 மாணவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை உங்களோடு ஷேர் பண்ண இருக்கிறாங்க. ஸோ முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து இந்த தேர்வில் வெற்றி பெற்ற இந்த 141+ அதர் மையத்தை சூஸ் பண்ண தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்மகிட்ட ஒரு சில பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மேபி சில சர்வீசஸ் வந்து அவைல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இனிமே வரப்போற இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் ப்ரோக்ராமை அவசியம் வந்து நீங்க வந்து எல்லாருமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா உங்களை கேட்டுக்கிறேன். நம்மளுடைய தமிழகத்தினுடைய பெருமையை மீண்டும் வந்து நம்ம நிலைநாட்டுவோம். எப்படி வந்து நம்ம வந்து கடந்த காலங்களில் தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து 10% வரைக்கும் வந்துச்சோ அதை வந்து மீண்டும் நிலைநாட்டுவதற்குரிய ஒரு முன்னோட்டமாக தான் இந்த 2024 ரிசல்ட்டை நான் பார்க்குறேன். இப்பவே ஏற்கனவே வந்து கன்ஃபார்மா இந்த வருஷம் வந்து 6-7% வந்து நீங்க அடைவதற்கான பாசிபிலிட்டிஸ் இப்பவே தெரியுது. கிட்டத்தட்ட 4.2 இருந்து கிட்டத்தட்ட 6 to 7% வந்து ரிசல்ட் இந்த வருஷம் வருவதற்கான வாய்ப்புகள் இப்ப கண் முன்னாடி இருக்கு. இந்த பெர்சன்டேஜ் வந்து இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நேர்முக தேர்வை வந்து நீங்க ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கணும். தமிழக அரசு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது இங்கே யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி நேர்முக தேர்வு